ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த குறுக்க கௌசிக்கு வந்தான் அப்படிங்கிற போல் நெத்தன்யாஹு என்ன பண்ணியிருக்காருன்னா லெபனான் மேலே நேற்று ஒரு தாக்குதல் ஏப்ரல் 8 பண்ணியிருந்தார். இப்போ இந்த தாக்குதலுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்கு, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, இது போல் நிறைய தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்னுமே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால் இன்னுமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு புரியும் வகையில் தினம் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதற்கான சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி அதை உங்களுக்கு தகவலாக கொண்டு வரேன். ஆனால் உங்களோட சைட்லேருந்து வரக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிகமாக பேசணும். ஸோ வாங்க டேரெக்டாக கண்டனுக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய வீடியோ முந்தா நாள் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னுமே ஒரு தெளிவான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோமா, நான் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதன்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இன்னுமே தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம டேரெக்டாக வந்துடலாம். நேற்று ஏப்ரல் 8 இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை லெபனான் மேலே பண்ணியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் 250 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாமே மிகப்பெரிய சேதம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நேற்றைய வீடியோ நான் ஏன் பார்க்க சொன்னேன் அப்படிங்கிறது இன்னுமே தெளிவாக புரிய வரும். அதாவது ஈரானை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலயமா அதோட கையை கட்டி போட்டுட்டு இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா லெபனான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருந்த லெபனான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த இடத்துல நல்லா புரியும் நினைக்கிறேன். அதாவது அமெரிக்கா ஈரான் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அதில் பெருசாக தலையிடலை. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லெபனான் மேலே தாக்குதல் நடத்தலாம், நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற போல சொல்லுது. இதை பற்றி இன்னும் போக போக பின்னாடி பார்க்கலாம். இந்த தாக்குதலுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் லெபனானை தாக்கலாம், இந்த சீஸ்ஃபயர் அதாவது அமைதி பேச்சுவார்த்தையில் லெபனான் பேரை நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் ஈரான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லெபனான் பேரையும் மென்ஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. இதையும் இன்னும் போக போக நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ட்ரம்ப் சொன்னது போல் ஈரான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கலை, இல்லை இந்த சீஸ்ஃபயர் வேணான்னு சொன்னாங்கன்னா, அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வந்திருக்கு, ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலேயே ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் அதை முடிக்க முடியும் அப்படிங்கிற போல் இப்போவே தோண ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பார்த்துருப்பீங்களா, இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈரான் பார்த்தீங்கன்னா துபாயை தாக்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. துபாயை மட்டும் தாக்கல, குவைத்தை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட், மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸ், அதாவது குரூட் ஆயில் தயாரிக்கக்கூடிய இடத்தையுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இல்லாமல் முக்கியமாக தண்ணி சப்ளை இருக்கக்கூடிய இடத்த, வாட்டர் பிளான்ட் இருக்கக்கூடிய இடத்த தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 35 ட்ரோனும் 17 பலஸ்டிக் ஏவுகணையும் பயன்படுத்தியிருக்காங்க ஈரான். இதை நான் நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால தான் தினமும் நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள். தினமும் பார்க்க தான் நம்ம ஒவ்வொரு அப்டேட்டுகளாக முன்னாடியே சொல்லிடுவோம். உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிடும். மற்றவங்கள போல் உங்களை போட்டு குழப்பி 20 நிமிஷத்துக்கு என் வீடியோ பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு போவதான் நினைப்பேன். உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போலெல்லாம் தாக்குதல் லெபனான் மேலே இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியாக போகாது, நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு வரமாட்டோம், அதாவது பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தையின் மூலயமா முடிவு பண்ணி நமக்கு இந்த வாரம் சனி ஞாயிறில் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒரு படி மேலே போய் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரை நாங்கள் நிறுத்த போகிறதெல்லாம் இல்லை, இன்னும் பயங்கரமாக நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், ஈரான் கிட்ட இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் குறையிற வரையும் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் இந்த ஹெசபுல்லாவாக இருக்கட்டும், இது போல் ஒரு சில குரூப்புகளை முதல்ல சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தணும், அதை ரொம்பவே கம்மி பண்ணணும். இதை இல்லாமல் எங்களுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது நல்லா தெளிவாக கிடைக்கணும், அது கிடைக்கலனாலும் நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்த மாட்டோம். இந்த ஹெஸ்புல்லா இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்டையும் பெரிதாக ஆயுதம் எதுவும் இருக்கக்கூடாது, இவங்க வலு இழந்தவங்களாக இருக்கணும். இந்த 3 நடக்கணும். இதை இல்லாமல் ஈரான் கிட்ட இருக்கிற யுரேனியத்தை யார்கிட்ட கொடுக்கணும், அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற போல், அதாவது யார்கிட்ட வேணால் கொடுங்க அப்படிங்கிற போல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா கிட்ட தான் அது போகும். அமெரிக்கா தான் அதை அப்படி ஈரான் தரப்போல் இருந்தால் அவங்க தான் வாங்கி வச்சுப்பாங்க.
அதான் நம்ம 15 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்டில் தான் அமெரிக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் உங்கள் யுரேனியத்தை வாங்கிப்போம், உங்களுக்கு தேவையான யுரேனியத்தை உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற போல். அதாவது இஸ்ரேல் ஏன் பயப்படுதுன்னா, ஈரான் கிட்டத்தட்ட 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கிறதா அது பயப்படுது. இதை 90% கொண்டு வந்தாங்கன்னா அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். அணு ஆயுதம் தயாரித்தால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஈரான் தங்களை தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற போல் இஸ்ரேல் பயப்படுது. இதனால தான் இந்த யுரேனியத்தை அங்கே வச்சுருக்கக்கூடாது, அமெரிக்கா கிட்ட கொடுத்துடணும். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்களாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமானதெல்லாம் தெரியலை. ஆனால் இது ஆல்ரெடி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நெதன்யாகு வைக்கக்கூடிய 4 விதிமுறைகளுக்கு ஈரான் ஒத்துக்குமான்னு கேட்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு 50-50% அப்படிங்கிற போல் நம்ம சொல்லலாம். இல்லை அதுக்கு இன்னும் சாத்தியமான தகவல் எதுவும் கிடச்சிச்சின்னா நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட்டாக சொல்கிறேன். இதே இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஈரான் ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 10 பாயிண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக ஒத்துக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்லியிருந்தா? அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. சொல்லி ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்டுகளை நாங்கள் திரும்ப உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம், அப்போ அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற போல். அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி 15 பாயிண்ட்டு அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பிச்சு, அதை ஆனால் ஈரான் ஒத்துக்கலை. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 பாயிண்ட்டை ரைட் பண்ணி தரோம், இந்த 10 பாயிண்ட் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற போல் இந்த பேச்சுவார்த்தையின் போது இதுவும் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபைனலாக அதாவது நீங்கள் இஸ்ரேல் வழியா அப்படி இல்லைன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் வழியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ஈரானும் அமெரிக்காவும் மட்டுமே பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரம்ப் சொன்னார், ஆனால் அந்த தாக்குதல் அப்படிங்கிறத நாங்கள் அதுக்கு முன்னாடியே நடத்திட்டோம், வெரி சாரி அப்படிங்கிற போல நெதன்யாகு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய பதிலுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறை மொசாத், இதை இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பை டீமுக்கு தெரியாத தகவலே எதுவும் இருக்க போகிறதில்ல அதிகபட்சமாக. அப்போது ஈரானும் அமெரிக்காவும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர போகிறாங்க, இது வந்து அமைதி பேச்சுவார்த்தை இருக்க போகுதுங்கிற இந்த ஒரு தகவல் கூடவா தெரியாமல் இருந்திருப்பாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆனால் அதை அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நெதன்யாகு உருட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் நெதன்யாகு பண்ணியிருக்கிறத வச்சு பார்த்தோம்னாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய தலைவரை உருட்டு அப்படிங்கிற போலாம் சொல்கிறியான்னு கேட்டால், ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிறாங்க அவங்களுடைய செயல்முறை அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு பேச்சுவார்த்தை போகுதான், அவங்க நாடுக்கு தெரியாதான், அவருக்கு தெரியாதான், அவங்க வந்து தாக்குதல் பண்ணுவாங்களாம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இந்த வீடியோட முதல்லே சொல்லியிருப்பேன், ஒரு போருக்கான பேச்சுவார்த்தையிலே பல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் அந்த பேச்சுவார்த்தைக்கே உட்கார வேண்டியது இருக்குது அப்படிங்கிற போல். இது வரைக்கும் நான் சொன்ன தகவலை வச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் எனக்கு கிடைக்கும் போது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அதை பதிவில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தினமும் நல்ல நல்ல கண்டென்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.